நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நம் உள்ளத்திலே எழுந்தருளிய இறைவன் நம்முடைய ஊன கண்களுக்கு குழப்படும் வண்ணமாய் வீற்றிருக்கிறார். நற்கருணையின் ஆண்டவராய், நலம் தருபவராய், நம்மை காப்பவராய், நம்மோடு வாழ்பவராய் இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய கண்களை திறந்து பார்த்து உற்று நோக்கி அந்த இறைவனை ஆராதித்து துதித்து நமக்காக எழுந்தருளியிருக்கிற இறைவனை நாம் மாட்சிப்படுத்துவோம் இந்த பாடல் வழியாக.
உயிருள்ள நம் கடவுள் நற்கருணை வடிவில நம்மை தேடி வருகின்றார். நம்மை தேடி வரும் கடவுளை நாம் காண மறுத்தாள். நம்மை தேடி வரும் கடவுளை நாம் காண மறுத்தாள். நிச்சயமாக அவரும் நம்மை மறந்தே விடுவார். அவரின் பார்வையிலிருந்து நாமும் மறைந்தே போய்விடுவோம். நம்மை தேடி வருகிறார். அன்றாட வாழ்விலே, அன்றாட நிகழ்வுகளில் நாம் தூங்கி எழும்பொழுது, நம் வேலைகள் செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது, போகும் பொழுது, பயணத்தின் போது, எல்லாவற்றையும் நாம் உண்ணும் போது, உறங்கும் போது, எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அந்த இறைவனை நாம் எல்லோரும் இப்பொழுது கரங்களை உயர்த்தி துதிப்போமா? கரங்களை உயர்த்தி எல்லோரும் துதிப்போமா? நல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லணுங்கிறது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு காப்பவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு அரவணைப்பவர், இயேசு அன்பு செய்பவர், இயேசு நம்பிக்கை கொடுப்பவர், இயேசு என் வேண்டுதலை கேட்பவர், இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவர், இயேசு எனக்கு எல்லாமானவர், இயேசு விண்ணக கடவுள், மன்னர்களை எனக்காக ஒழித்தவர், இயேசு சிலுவையிலே தன்னை பலியாக்கியவர், இயேசு சிலுவையின் வழியாக எனக்கு மீட்பு கொடுத்தவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை புகழ்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நான் திருப்பலியில் உங்களுக்காக பாடிய அந்த பாடல் பாருங்க, அருமையான பாடல். நீ வெறும் கையோடு போக போவதில்லை, மறந்துடாது தேவனுடைய சொல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை தொல்லை. அருமையான பாடல். அந்த வார்த்தைகளும் ஆழமான விசுவாசத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. இயேசுவில் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, தேவ பிள்ளைகள, அந்த கடவுளை நம்பி வந்தோம் என்று சொன்னார், அந்த கடவுள் நிச்சயமாக நம்மை வெறும் கையால் அனுப்பிவிடலாம். ஆனால் அவர் விரும்புவது நம்பிக்கை. அவர் விரும்புவது நம்பிக்கை. அவரை நம்பி வர வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கை எல்லாம் எவ்வளவு இருக்கிறது, எதுலெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கயிறு வாங்கி கட்டி அதை மந்திரிச்சு காலில் கட்டுறது. கேர்ள்ஸ் கம்பெனிலாம் கட்டிப்பாங்க நிறைய. இப்போ பிள்ளைங்க தான் அவங்க பார்த்துருக்கேன் நிறைய பேர். அந்த லெக்கிங்ஸ் வேற போடுதுங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக போடுதுங்க, பார்த்தா காலில் எல்லாம் இருக்கிறது தெரியும். கருப்பு கயிறு நீங்களா கட்டிருக்கீங்களான்னு தெரியும், சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர். நிறைய இப்போ பள்ளிக்கூடத்தான் ஸ்கூல்ல பிள்ளைகளை பார்க்குறேன். அந்த கையில கட்டினாங்க. அந்த கலர், ஒவ்வொரு கலர் கயிறுல நம்பிக்கை இருக்கா? காலில் கையில கட்டக்கூடிய எலுமிச்சம்பழத்துல நம்பிக்கை இருக்கா? எத்தனையோ பல லட்சத்துக்கு காரை வாங்கிட்டு, அந்த காரை வாங்கி ஒரு ஜபத்தை சொல்லிட்டு, இல்ல ஒரு சிலுவையை போட்டுட்டு எடுக்கலாம். மாதாவே அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுக்கலாம், சுசேபரே அருமையாரே அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுக்கலாம். ஆனா நாலு எழுபது வாங்கி அந்த வீலுக்குள்ள வச்சு, அந்த வீல் கார் வாங்கின புதுசா வாங்கினத அந்த என்ன சொல்றது எலுமிச்சம்பழத்துல ஏறி நசுக்கி வந்தாதான் ஆபத்து இல்லாம விபத்து இல்லாம இருக்குமா? நம்பிக்கை எங்க இருக்கு? எலுமிச்சம்பழத்திலையா? ஆனா நாம கும்பிடக்கூடிய கடவுள் இல்லைனால அட்லீஸ்ட் அவன் அந்த காரை செஞ்சா, அந்த கம்பெனி இன்ஜின், அதனுடைய இயந்திரம், அதனுடைய செயல்பாடு
அதுல ஒரு நம்பிக்கை இல்லையா? எத்தனையோ லட்சத்தை கொடுத்து வாங்கியிருக்கோங்க. அப்படிதான் இருக்கு. வீட்டை கட்டுறது லட்சக்கணக்கான வீடு, பெரிய வீடு, போறவங்க வரவங்க கண்ணு சொல்லிட்டு பெரிய பூசணியை வச்சு அதுல கண்ணு மூக்கெல்லாம் வச்சு தொங்க போட்டுருக்கிறது. ஏன்னா கண்ணு வச்சுட்டு போயிடுவாங்களாம். நம்பிக்கை எங்க இருந்து? பூசணிக்காய் இருக்கு. எலுமிச்சை பழத்துல இருந்து பூசணி கயறுல இருந்து எலுமிச்சை பழத்துக்கு வந்துருச்சு, எலுமிச்சை பழத்துல இருந்து ஒரு பூசணிக்காய்க்கு வந்துருச்சு. இன்னும் சில வீட்டுல பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவ வீடுல பார்த்திருக்கேன். இயேசுவை நம்பக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ இல்லங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கத்தால தொங்குது, அதுவும் தலையிலா தொங்குது. அதுல என்ன இருக்குது? ஐதீகம் என்ன இருக்குது? மூட நம்பிக்கை, பயங்கரமான மூட நம்பிக்கை. இல்லைன்னா தாயத்து கட்டி மதிச்சு கட்டிக்கிட்டு வர்றது. எவ்வளவு எங்கே இருக்கிறது நம் நம்பிக்கை? இதை இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு சிறிய சிந்தனை தான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் என்றும், நாம் மீட்பர் என்றும், நாம் மெசியா என்றும் கொண்டாடும், வணங்கும், நம்பிக்கை கொள்ளும் இந்த ஆண்டவர் இயேசு தன் தந்தையாகிய கடவுள் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அசையாத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆக தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு, தொடர்பு, பிணைப்பு இருந்தது. அசைக்க முடியாத ஒன்று. அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்க வேண்டும். அந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு கல்வாரி மலைகளை ஏறி செல்ல வேண்டும். அந்த சிலுவையிலே தான் அறையப்பட போகிறார், உயிர் விட போகிறார் என்பதெல்லாம் உணர்ந்தவர் என்ன பண்றார்? போய் கிறிஸ்தவ தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். ரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? எப்படி ஜெபிக்கிறார்? என்ன கேட்டதே இல்லையா? தந்தையே, இத்துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் ஆண்டவர் என்றும் மீட்பர் என்றும் கொண்டாடக்கூடிய நம் தேவன் எத்தனை ஒரு உறவு பரிமாற்றத்திலே, எத்தனை ஒரு பிழைப்பிலே தன் தந்தையை, கடவுளாகிய தந்தையை நம்பி இருந்தார் என்றுதான் அந்த துன்பக்களம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார். மனம் நொந்து, மனம் கலங்கி, திகைத்து போய் ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய பியூட்டி, அதனுடைய அருமையே அப்புறம் தான் இருக்கு. அடுத்த வரிதான் இருக்கு. என்ன இருக்கிறாரு? ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உன் விருப்பப்படியே ஆகட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மிகத் தெளிவாக, மிகத் தெளிவாக கடவுளின் திட்டம், கடவுளின் சித்தம், கடவுளுடைய திருவுள்ளம் நிறைவேற வேண்டும் என்பதில் அது அதற்காக தன்னை கையளிப்பதில் இந்த ஒரு உறவு, இந்த ஒரு பிணைப்பு எதனால் உண்டாகிறது? ஜெபத்தினால் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நீங்களும் நானும் ஒரு தனி மனிதனாக கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உறவு கொண்டு உன்னையும் என்னையும் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து மீட்டுக் கொண்ட அந்த தேவன் உன்னையும் என்னையும் என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, வா வா என்று அழைக்கிறார். அழைக்கின்ற இறைவனுக்கு செவி கொடுத்து அந்த இறைவனோடு இணைந்து, அந்த இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னார். மிக அழகாக வாசித்திருக்கிறோம் இல்லையா? திராட்சை கொடியன் செடி அப்படிங்கிற ஊமையில கேட்டிருக்கீங்களா? என்ன சொல்றாரு? நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு போவாரு. என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் மட்டுமே மிகுந்த கனி தர முடியும். அடுத்து சொல்லுவார் 15:5 அழகா சொல்லுவார். 15:5 அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. புரிஞ்சுச்சா? அதான் அழகா சொல்லுவார். ஆண்டவருடைய வார்த்தை ஆழமானது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு இணைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் மிகுந்த கனி தர முடியும். என்னை விட்டு பிரிந்து உங்களால்
ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஆக்ஷன் மட்டும்தான் காட்டுவேன், இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஒதுங்க முடியாது. அப்படி நினைச்சவெல்லாம் வீணா போயிட்டான் வாழ்க்கையில. கடவுளை தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, மதம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் தரங்கட்டு போயிட வாழ்க்கை எங்க வீணா போச்சு, எங்க தன் வாழ்க்கையை குறைத்துக் கொண்டு வருகிறான் அப்படிங்களா நாம் நிறைய நிச்சயமாக அறிய முடியும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக ஜெபம் ஒன்றுதான் நமக்கு ஒரு ஆயுதம். ஜெபம் ஒன்றுதான் நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒன்று. அதுதான் ஒரு மீட்பின் கருவி. அந்த ஜெபத்தினால் மட்டும்தான் எவ்வாறு இயேசு ஆண்டவர் தன் தந்தையாகிய கடவுளோடு உறவு கொண்டு வாழ்ந்தாரோ, இணைந்திருந்தாரோ, மிகுந்த கனிவந்தாரோ, அந்த இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற தன் உயிரை சிலுவையிலே கொடுத்தாரோ, இந்த உலகத்தை மீட்டுக் கொண்டாரோ, நம்மை மீட்டுக் கொண்டாரோ, நம் பாவங்களை கழுவினாரோ, அதுபோல நாம் தேவ பிள்ளைகளை அவர் குடும்ப பிள்ளைகளாக கொடியோடு இணைந்த செடியோடு இணைந்த கொடியாக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கு ஜெபம் அவசியமான ஒன்று. ஜெபம் அவசியமான ஒன்று. அதைத்தான் ரோமியருக்கு எழுதிய புத்தகத்திலே பவுல் அடிகளார் மிகச் தெளிவாக சொல்லுகிறார். மிகச் தெளிவாக 12ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே சொல்லுகிறார், ஜெபம் அடிப்படையிலேயே கடவுளோடு கொள்ளும் உரையாடல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபம் என்னது? கடவுளோடு அடிப்படையாகவே நாம் கொள்ளும் ஒரு உறவு பரிமாற்றம். உறவு பரிமாற்றம், அதுதான் ஜெபம். இரண்டாவதாக இயேசுவில் அறிய பிரியமான சகோதர சகோதரர்களே, பவுல் அடிகளார் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலே சொல்லுகிறார், ஜெபம் ஒரு நன்றி கூறுவது. ஜெபம் என்பது என்ன? நன்றி கூறுவது. அங்கே தொடர்ந்து சொல்வார், எப்படி? எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிடைச்சா மட்டும் சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆதாயம் தேடி நாம போறோம்னா அந்த ஆதாயம் கிடைச்ச உடனே ஆதாயம் கிடைக்கிறத எல்லாம் வாய் இழுச்சுக்கிட்டு பேசி சிரிச்சு கிரிச்சு மயக்கி எல்லாம் அப்படியே பட்டர் தடவி சோப்பு போட்டு ஐஸ் வச்சு எல்லாம் வச்சு குளிர வச்சு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு, ரப்பி என்ன தம்பி, யாரு என்ன தம்பி நாத்தான் வந்தீங்க உங்களை அப்படின்னு தெரியாத மாதிரியே நடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் போனா என்ன புதுசா புரிஞ்சுக்கலாம் வந்து கேட்குறீங்க போயா அப்படின்னு வாங்கும் வரை உணவு வாங்கின பிறகு ஆதாயம் தேடி உழைக்கக்கூடிய இல்ல. கடவுளுக்கு உகந்தது, பிறருக்கு பயனுள்ள வாழ்வு. அதுதான் பிறருக்கு பயனுள்ளது, நமக்கும் பயனுள்ளது, கடவுளுக்கு உகந்தது. இந்த கோணத்துல, இந்த முக்கோணத்துல நம்ம பார்க்கணும். அதுதான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்கள். இரண்டாவதாக, நேரம் நமக்கு குறைவு, அதனாலதான் வேகமா போறேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸ் தான் எடுக்க சொல்லி நான் படிக்க சொன்னனாலே நேரம் ஆகும். இப்ப ஜெபம் என்பது நன்றி கூறுதல் அப்படிங்கிறதுக்கு 5 வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லி நீங்க தேடி எடுக்கணும்னா ரொம்ப நேரம் வேண்டாம். ஆக ஒன்று மட்டும் தான் சொல்ல போனேன். அவர் நன்றி கூறுதல். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 4, 5, 6 அந்த இடத்துல சொல்லக்கூடியது அழகா சொல்லுவாங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது 1 உரையாடல், 2 நன்றி கூறுதல், 3வது இது ஒரு ஆன்மீக செயல்பாடு. ஜெபம் என்பது ஒரு ஆன்மீக செயல்பாடு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2 தொடங்கி 4 வரை மிகச் தெளிவாக சொல்கிறது. இது ஒரு ஆன்மீக செயல்பாடு. ஜெபம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும். உதட்டளவில் அல்ல, வார்த்தைகளால் பிதற்றுவது ஜெபம் அல்ல. உள்ளத்தை காணும். ஆக புறத்தை பார்ப்பவர்கள் அகத்தை பார்க்கிறார் இறைவன், உள்ளத்தை பார்க்கிறார். ஆக உள்ளத்தை பார்க்கின்ற இறைவனிடம் நாம் உள்ளத்தை திறந்து பேச வேண்டும். ஆக உள்ளம் என்பது ஆன்மீகம், ஆன்மீகம் ஒரு ஆன்மீக செயல்பாடு. ஜெபம்
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் தனக்காக மட்டும் ஜெபிப்பதில்லை. நாலாவது, தனக்காக மட்டும், அது சுயநலம். தனக்காக மட்டும் என்று சொன்னார். தனக்கு, தனது குடும்பம், தனது மனைவி, தனது பிள்ளைகள், நான் 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 இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சுத்தி இருக்கிறவெல்லாம் போகணும், கெட்டு போகணும், என்னை கூட பெரியவன் ஆயிடக்கூடாது, பணக்காரன் ஆயிடக்கூடாது, வசதி படைக்கக்கூடாது, கார் வாங்கிடக்கூடாது, மகளாக வீடு கட்டிடக்கூடாது. ஜெபம் அது அல்ல. ஜெபம் அடுத்து இருப்பவனுக்காக, உடன் இருப்பவனுக்காக, உடன் வேலை அத்தனை பேருக்காக, பிறருக்காக ஜெபிப்பது ஜெபம். அங்கேதான் அந்த ஜெபத்தினுடைய அழகும் முழுமையும் இருக்கிறது என்று மிக அழகாக பவுலடிகளார் கொரிந்தியர்களுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்கிறார். கொரிந்தியர்களுடைய 2ஆம் திருமுகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 19ல் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லப்பட்ட அடுத்தவருக்காக ஜெபிப்பது, அடுத்தவருக்காக, நமக்காக மட்டுமல்ல, தன்னலம் அல்ல, பிறர் நலம் தேட வேண்டும் என்று. அடுத்ததாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, ஐந்தாவதாக நாம் எல்லாம் ஜெபம் என்ன? பெட்டிஷன், வேண்டுதல், விண்ணப்பம். விண்ணப்பம் விண்ணப்பம் செய்வது அல்ல. கடவுளே அழைப்பு. போன வாரம் வந்தேன் பூசைக்கு, அந்தோனியார்ட்ட சொன்னேன், பூசை வேற எழுதி வச்சேன், என் பிள்ளைக்கு அடுத்த வாரத்துல, அடுத்த மாசத்துல, ஒரு வாரத்துல, ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும், நல்ல பொண்ணு நடக்கணும், கிடைக்கணும் அப்படின்னு. இப்ப ஒண்ணுமே கிடைக்கல. இந்த ஆண்டு என்னத்தை கேட்குது? இல்ல வேற ஏதாவது கேட்டு பார்ப்போம், கிடைக்குதா? இது விண்ணப்பம் அல்ல. ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் a petition. இது விண்ணப்பமும் வேண்டுதலும் அல்ல. என்ன வேணும் 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 கேட்கக்கூடிய ஒரு செயல் அல்ல ஜெபம். மாறாக மாறாக இறைவனின் சித்தம், இறைவனின் திருவுளம் நம்மை நிறைவேற, நம்மை நாம் பக்குவப்படுத்தவும், திடப்படுத்திக் கொள்ளவும், வலுப்படுத்தவும் உதவக்கூடிய ஒன்றுதான் ஜெபம். To fulfill the will of God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபம். அது நமக்கு அழகா ஆண்டவர் இயேசுவும் அதை சொன்னார். அதைத்தான் நான் உங்களுக்கு தொடர்பில் சொன்னேன். எப்படி சொன்னாரு, எப்படி ஜெபிச்சாரு? இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகழட்டும் என்று ஜெபித்தாலும் அடுத்து என்ன சொன்னாரு? ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உன் விருப்பப்படி ஆகும். கடவுளே, தந்தையே, நீர் உம் சித்தப்படி, உம் திட்டப்படி நடக்கட்டும். நான் சிலுவையில் அறையப்படணும், முள்முடி தாங்கணும், சாட்டையால் அடிபடணும், அப்படின்னா எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன கடவுளின் சித்தமாக. இதுதான் ஜெபம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஏழாவதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நிறைய பேசிக்கிட்டு கவிதை நடையில பேசுறது அதெல்லாம் ஜெபம் அல்ல. இது ஒரு எளிமையான ஒன்று. அதுதான் இயேசு ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஆண்டவரே சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையாக ஜெபத்திற்கெல்லாம் தலையான ஜெபமாக, முதன்மையானதாக, ஒரு முழுமையான ஜெபமாக, எளிமையான ஜெபமாக இருக்கிறது. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். ஜெபம் என்பது ஒரு எளிமையான செயல்பாடு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது நம் இதயத்திலிருந்து இறைவனை அன்பை உணர்ந்து, நம் இதயத்திலிருந்து இறைவனின் அன்பை உணர்ந்து நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு செயல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஜெபம் கத்தோலிக்க திரு அவையிலே திருவழியிலே நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டிலாம் பாத்தீங்கன்னா பூசையில வந்து உட்கார்ந்து இங்க பூசை நடந்ததுக்கும் ஜெபமான சொல்லி தவறு. திருப்பலிக்கு இணையான ஒரு செயல் நம் கத்தோலிக்க திரு அவையிலே இருக்க முடியும் என்று சொன்னால்
இல்லவே இல்லை. எனக்கு மாபெரும் தியாகம், the sacrifice of God is being enacted here. இங்கே நடத்தி காட்டப்படுகிறது. அந்த சிலுவையிலே நமக்காக உயிரை கொடுத்த இறைவனின் அந்த செயல் தியாகம் இங்கு கல்வாரி படி நடந்து வருகிறது. அதற்கு இணையானது எதுவுமே இல்லை. அதை எதுவும் செய்யக்கூடாது. இதுதான் ஜெபம். இயேசுவின் பிரியமான சகோதரர், இந்த ஜெபத்தின் வல்லமை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை இல்லை. இனி தொல்லை உன் வாழ்வில் இல்லை, நீ தொல்லை அப்படின்னு சொல்லி அருமையான வார்த்தை. நீங்க பாடத்துல இருக்கீங்க, பாடங்களை பார்க்கலாம். அப்படி கேட்டு மெய்மருந்து இருக்கிறீங்களா, இல்ல தூக்கத்துல இருக்கிறீங்களா, இல்ல கடைப்புல இருக்க உழைச்சு வந்த கடைப்புல இருக்கீங்களா, இல்ல நீங்க பாடலாமா? ஒன்று பாருங்க. நீ வெறுங்கையோடு போவதில்லை. நான் நல்லா பாட மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் எதை பாடுங்க. பாவம் எனக்கா பாருங்க, இறக்கப்பட்டாவது பாருங்க. பாவத்தோட வழியை கட்டிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை, கவலையும் கண்ணீரும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எப்படி படிக்கணும்? நான் வெறுங்கையோடு உங்களுடைய ஆக்கி போடுறேன். நீ வெறுங்கையோடு போவதில்லை. அது கடவுள் சொல்றாரு. அன்பு கொஞ்சம் மைக்கில பெட்டிய போடுறது மைக்கில் எல்லாம் பாடுங்க. பிள்ளைங்க எதிர்க்க பாடில எதிர்க்கிறீங்க. நான் சரியா பாடல, பிச்சு இதெல்லாம் கரெக்டா தான் இருக்காது. பரவாயில்ல இருந்தாலும் நான் 4 வரை தான் சும்மா, அது மேல ரொம்ப பாடுறேன். இப்ப எல்லாரும் நான் அப்படின்னு பாடுறேன். கடவுள் சொல்றாரு உங்களுக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் கடவுள் சொல்றாரு. அதை என்ன மனதில் கொண்டு ஜெபிக்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது. பார்த்தீங்களா? அப்படி ஜெபிக்கணும். சரிங்களா? அப்படிதான் ஜெபம் பண்ணணும். நான் வெறுங்கையோடு போவதில்லை, நான் வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடுவேனா தேவனுடைய சொல்லை. மாத்திக்குமா? மறந்திடுவேனா தேவனுடைய சொல்லை, கவலையும் கண்ணீரும் இல்லை, என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. ஓகேயா? ஓகேயா? எங்க பாடலாம்? சத்தம் பாட நான் பாட மாட்டேன். நான் வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடுவேனா தேவனுடைய சொல்லை, கவலையும் கண்ணீரும் இல்லை, என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. அப்பா சந்தோஷமா பட்டீங்க. உங்க வாழ்க்கை உண்மையில தொல்லையே சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். இப்படித்தான் இறைவன் நம்மை வழி நடத்துகிறார். இப்ப அண்ணன் இதை வச்சு நிற்கிறாரு. ஆனாலும் நான் ஒன்னும் சொல்லணும். இருங்க, கொஞ்சம் நேரம் ஆகுனேன். இப்போ உட்காருங்க. பயமா இருக்கு. அண்ணன் தூக்கி போட்டாருன்னா எனக்கு முடிக்க சொல்றாங்க. பயமா இருக்கு. இன்னொன்று சொல்றேன். 9 மணி வரை அன்பு எத்தனைக்கெல்லாம் முடிக்க சொல்றாரு அண்ணன். ஓகே, இப்படிதான் ஜெபம். உங்களுக்கு இயேசு செய்ய ஒரு நடந்தது ஒண்ணு சொல்ல, அது முன்னால பாருங்க. இயேசு இந்த உலகிலே தனக்கு பின் இந்த உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி உரிமையோடு சீடர்களை தேர்ந்தெடுக்கிற 12 பேர் தேர்ந்தெடுக்கிறார் அப்போஸ்தலர்களை. அப்ப அழகா வருங்க பாருங்க. அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன். அங்கு மலையில அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். அது ஒரு இரவு முழுவதும். இன்னைக்கு ஏன் இரவு ஜெபம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரும் எல்லாரும் செய்யறாங்க, இந்த பௌர்ணமி என்ன செய்யறாங்க, இதான் இந்துக்கள் சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, அமாவாசை என்ன செய்யறாங்க. தவறு. இறைவன் இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்திருக்கிறார். பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இல்லாத எதுவும் செய்யறது இல்லை. ஆனா நமக்கு பைபிள் தெரியல. அதனால செய்யறவன
வேடிக்கை காட்டிருக்கேன் வந்து இருக்கேன், நம்ம எலுமிச்சவமா கூப்பிடுறேன், தூக்க விடாம நம்ம சாப்பிடாம கட்டி கிடக்கிறேன், என்னென்னமோலாம் கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தவறு. இரவெல்லாம் செலவிட்டா ஏன் 12 ஆக மிகப்பெரிய ஒரு பொறுப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே லூக்கா நற்செய்தியில 17வது அதிகாரத்துல, அதே ஒரு லூக்கா நற்செய்தியில 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இருவர் செபிக்க போறாங்க. இப்ப ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது அடுத்தது 8 நிலைகளை ஜெபம்னா என்னன்னு சொன்னோம். இப்ப ஜெபம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சித்தம், இறைவனி சித்தம் நிறைவேறணும். இப்ப 2 பேர் ஜெபிக்க போறாங்க. ஒரு பரிசேயர், இன்னொரு ஒரு வரி தந்தவர். இப்படி போகிறாங்க. என்ன சொல்றான்? பரிசேயன் போய் நிற்கிறான், நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களை போலவோ இந்த வரி தண்டுவரை போலவோ அண்ணன் தேவராஜ பக்கத்துல இந்த மாதிரி காட்டுறேன், சரிங்களா? இந்த வரி தண்டுவரை போலவோ இல்ல, அதனால உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயில் எல்லாம் 10 ஒரு பங்கை கொடுக்கிறேன் அப்படின்னு தெரியும். பெருமை பாராட்டுறேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நம்மளுக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், அண்ணன் தேவராஜனை லைட் போட்டு சொல்லிட்டான், உடனே காசு கொடுக்குறேன், முதல்ல வந்து கொடுக்குறேன், அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இந்த அந்த பூண்டு கட்டெல்லாம் நான் தான் கட்டிக்கிறேன், இப்பெல்லாம் லைட் ரொம்ப எளிய லைட் சின்னதா பண்ணாங்க. ஆனா நண்பரை கொடுத்த பேர் கொட்ட பெருசா வரும், குடும்ப பேர்லாம் வரும், ஊர் பேர்லாம் வரும், அட்ரஸே இருந்தாங்க, அட்ரஸ் தெரிஞ்சுட்டு போயிடலாம். நண்பரை கொடுத்த பொருள் அப்படிலாம் இருக்குது. அப்படிதான் இங்கேயும் புதத்தை கொண்டிருக்காங்க. இருவர் சென்றாங்க, பரிசெயரும் வழி தட்டு போகிறோம். பரிசெயர் இப்படி வேண்டுகிறான், கடவுளே நான் கொள்ளையர் அல்ல, நேர்மையற்றவன் அல்ல, விபச்சாரம் செய்வன அல்ல, மற்ற மக்களை போல இல்ல, இந்த வரி தட்டுவன போல இல்ல, நான் வாரத்தில் ஒருவரை நோன்பு இருக்கிறேன், வருவாயில் 10 ஒரு பங்கை கொடுக்கிறேன் அப்படிலாம் பெருமையா பேசுறான். அது ஜெபம். அதுக்கடுத்து வரி தட்டுவன் பேசான். அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கூட தகுதி இல்லாம, கடவுள் முகத்தை கூட பார்க்க முடியல, ஏன்னா கடவுள் வானத்துல இருக்கான், அதை கூட பார்க்க தகுதி இல்லாம ஊனி குறுகி நின்றுட்டு என்ன சொல்றான்? மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே பாவியாகி என் மீது இறங்கி அருளும் அப்படிங்கிறான். ஒரே வார்த்தை தான். எளிமையா ஜெபம்னா எளிமையா இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? ஜெபம்னா எளிமையா இருக்குன்னு சொன்னோமா? பாவி என்னே இறக்கமாகிறோம். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக சொல்லுது? பரிசேயருடைய வரி தட்டுபவரா? வரி தட்டுபவரின் ஜெபமே கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக உங்கள் ஜெபம் கேட்கப்படணும். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் எளிமையானதாக இருக்கணும், இறைவனின் சித்தத்தை தேடக்கூடியதாக இருக்கணும், இறை விருப்பம் என்ன என்று அறிந்து செயல்படுவதாக இருக்கணும். நீங்க நினைச்சது நடக்கணும்னு நினைச்சா நடக்காது, நடக்கவே நடக்காது. சரி, இவ்வளவு சொல்லிட்டு இந்த ஜெபத்துல யாருக்கு நம்பிக்கை இருக்கு? யாருக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஜெபத்துல? அப்பா ஒரு கை சொன்னோடனே ஒரு மற்றெல்லாம் சும்மா இருக்காங்க சொல்லுங்களா? நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்தவங்க ஜெபத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஏதோ ஒரு ஜெபம் நீங்க ஜெபிக்கிறீங்க, அது கிடைக்கும் நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் அமெரிக்காவில் டாக்டர் மார்கன் அப்படின்னு ஒருவர், இது யூடியூப்ல வரும், பார்த்துருக்கலாம் நீங்க. டாக்டர் மார்கன் அப்படின்னு ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் மருத்துவ துறையில ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ரிசர்ச், ஆங்கிலத்தில் ரிசர்ச் சொல்லுவாங்க. இந்த பிஹெச்டி டாக்டருக்கு படிக்கிற டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் படுறவங்களாம் அந்த மாதிரி அவங்களுடைய சப்ஜெக்ட்ல அவங்க துறையில ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்வாங்க. ரிசர்ச் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணியிருக்காரு. உலக அளவில் அவருடைய அந்த ஆராய்ச்சி ரிசர்ச் முதன்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக அவருக்கு ஒரு 3 கோடி பரிசு அமெரிக்காவில் லண்டன்ல கொடுக்குறாங்க. இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். இது உண்மை கதை இல்லை, கட்டுக்கதை சொல்லல. இது உண்மையிலேயே நடந்தது. இது யூடியூப்ல இருக்கு, நான் யூடியூப்ல தான் பார்த்தது. டாக்டர் மார்கன் மருத்துவத்துறையில மிகச்சிறந்த மருத்துவர். தன்னுடைய ஆராய்ச்சி செய்ததுல உலக அளவுல அவர் பெயர் பெற்று, சிறப்பு பெற்று, முதன்மை பெற்று 3 கோடி பரிசு வழங்க போறாங்க. அது லண்டன்ல நடக்குது. அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு அவர் விமானத்துல போகணும். விமான நிலையத்துக்கு போறார். விமானம் கிளம்பிடுச்சு. ஆனா 1/2 மணி நேரத்துல திரும்பி கொண்டு வந்து அதே இடத்துல தரையிறங்கிட்டாங்க. போக முடியல. கிளைமேட் சரியில்லை, தட்பவெப்பநிலை சரியில்லை, பறக்க முடியல. ஒரே இருள் சூழ்ந்து விட்டது.
மேகம் கரும் மேகமா இருக்கு, பயங்கரம், விமானத்தை ஓட்ட முடியல. திருப்பி கொண்டு வந்து இறங்கினான். எங்க இருந்து எடுத்தாலும் அங்கே இறங்கி விட்டான். இவர் ஐயோ 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 அப்படிங்கிறாரு. நான் போகணும், வேற வழி இல்லை, நான் லண்டன் போய் ஆகணும் அப்படிங்கிறாரு. எனக்கு பரிசு கொடுக்க போறாங்க, என்னுடைய ஆராய்ச்சியினுடைய பயன் நான் பெறப்போறேன், இல்லாத வீணா போயிடும் அப்படின்னு புரிகிறாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிகள் எல்லாம் புரிகிறாரு. சார் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ண சார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு காரை புக் பண்றாங்க. காரை புக் பண்ணி கார் வழியில ரோட்ல போய் பறக்க முடியல, ரோட்ல வழியா எப்படியாவது போயிருமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. வானத்திலையும் பறக்க முடியல. இவர் கார் ஏறி போற கொஞ்ச தூரத்துல காத்து மழை, பயங்கர இருட்டு. எந்த அளவுக்கு இருட்டு அப்படின்னா இங்க இருந்து அந்த இடத்துல ஒரு அடி தூரத்துல கூட என்ன இருக்குன்னு பார்க்க முடியல. கார்ல லைட் எரியுது எல்லாம், பட் அவ்வளவு திக்கா மழை, பனி படலம், இருட்டாகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அப்ப டிரைவர் சொல்றான், ஒருத்த அடி கூட போக முடியாது சார் இனிமே. அப்ப என்ன பண்றது, இந்த காட்டுல இங்க கிடந்து பேசாம அப்படியே வண்டிக்குள்ள எங்களை ஒதுங்கிடுவோம் சார், விடியட்டும் சார். அடப்பாவி, நீ என்னடா என்ன பொண்ணு வழக்கு, நான் பரிசு வாங்கணும்னு நினைச்சா நீ இங்க வந்து இப்படி காட்டுல விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் கொஞ்சம் தூரத்துல தெரிகிறது, லைட் வெளிச்சம் தெரிகிறது. அப்ப அவர் அங்க பாரு, அந்த மலை உச்சியில ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அப்ப அங்க ஏதோ வீடு இருக்கு, யாரும் இருக்காங்க, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காரை இறக்கிட்டு காரை விட்டுட்டு இவங்க இருவரும் டாக்டர் மார்களும் அந்த டிரைவர் இறங்கி அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்கிறாங்க. போய் சேர்ந்துட்டாங்க. கதவு தட்டினோடனே ஒரு பெண்மணி வந்து திறக்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி கொட்டு மழையில இப்படி வந்துட்டீங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் உள்ள வச்சு கதவை சாதித்து துண்டு கொடுத்து உடனே சூடா காஃபி பண்ணி தரேன்னு சொல்லி காஃபி செஞ்சு கொடுத்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உபசரிக்கிறாங்களா. அதே நேரத்துல அவள் தினமும் இரவு படுப்பதற்கு முன்னால் ஜெபம் செய்வார். அந்த ஜெபம் செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 7 ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 7 ஆண்டுகளாக நேரம் தவறாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண்மணி. அப்போ இவங்க சொல்றாரு, என்னுடைய ஜெப நேரம் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் நீங்க இங்கே இருங்க, நான் என்னுடைய ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். ஜெபம் பண்ண அடுத்த அறைக்குள்ள போயிட்டான். வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு வரல. அப்போ டாக்டர் மார்கன் என்ன பண்றாரு, மெதுவா எட்டி பார்க்கிறாரு கதவை திறந்து. இவன் அந்த அம்மா முழங்கால் படியிட்டு செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே 7-8 வயது பையன் படுத்து கிடக்கிறான் நோயினால். இதை பார்த்து விட்டு வந்து விட்டார். அந்த பெண்மணி ஜெபத்தை முடித்து கொண்டு வந்தவுடன் அந்த பையன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. என் மகன் சார் அப்படின்னு. என்ன ஆச்சு உன்னுடைய